Recording in progress. Good evening everybody. Good evening, sir. Good evening, sir. Good evening பா. ஸோ வீக் டெஸ்ட் 17th லாஸ்ட் வீக் நடந்த மூலக்கூறு அடிப்படையிலான பாரம்பரியத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து 25 கேள்விகளை கேட்டிருந்தோம். ஸோ அந்த பகுதியிலிருந்து கேள்விகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அண்ட் இதுக்கான விடைகள் என்ன, ஏன் அந்த விடைகள் வருது அப்படின்றதையும் நம்ம இப்போ விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா, பார்க்கலாமா? ரைட். முதல் கேள்வி, மூலக்கூறு அடிப்படையிலான டிஎன்ஏ மரபு பொருள் என்பதற்கான இறுதி ஆதாரம் யாருடைய சோதனையில் இருந்து கண்டறியப்பட்டது? சரிங்களா? ஸோ முதல் விருப்பம் அர்சே சேஸ், ரெண்டாவது விருப்பம் அவரி மேக்லியாட் மற்றும் மெக்கார்த்தி, மூன்றாவது விருப்பம் அர்கோபின் கொரானா, நான்காவது விருப்பம் கிரிஃபித். யாரு? ஆமா, அர்சே மற்றும் சேஸ் அப்படின்றது தான் கரெக்ட். அவரி மேக்லியாட் மற்றும் மெக்கார்த்தி இவங்க என்ன பண்ணாங்க? மரபு பொருள் சொன்னாங்க சார். டிஎன்ஏ மரபு பொருளா இருக்கலாம்னு சொன்னாங்க. ரைட். அர்கோபின் கொரானா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பத்தி? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல வருவார். ஓகே. கிரிப்த் இயல்பு மாற்றத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா? ரைட். அடுத்தது ரெண்டாவது கேள்வி, நியூக்ளியோசோமுடன் இணைந்த ஹிஸ்டோன் H1 எதனை குறிக்கிறது? முதல் விருப்பம் டிஎன்ஏ பிரதியெடுத்தல் நிகழ்கிறது, டிஎன்ஏ ஒரு குரோமாட்டின் ஆறிழைகளாக ஒடுக்கப்படுகிறது, டிஎன்ஏ இரட்டை இழை வெளிப்படுகிறது, படியெடுத்தல் நிகழ்கிறது. எது இதுக்கு சரியான பதில்? B sir. டியா? படியெடுத்தலா? B sir. Second option. ஓ, செகண்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ டிஎன்ஏ ஒரு குரோமாட்டின் ஆறிழைகளாக ஒடுக்கப்படுகிறது. சி, இப்படி 8 இருக்கும் அப்படின்றத படிச்சிருப்போம். ஓகே. அண்ட் இப்படி வரும். இதுக்கு வெளியில் இருக்கிறது தான் யாரு? H1. சரிங்களா? அப்போ டிஎன்ஏ ஒரு குரோமாட்டின் ஆறிழைகளாக ஒடுக்கப்படுகிறது என்பதுதான் இதுக்கு பொருந்தும். பிரதி எடுத்தலோ படியெடுத்தலோ இரட்டை இழை வெளிப்படுகிறதோ இங்கெல்லாம் அதுக்கான வேலையாக இருக்காது. சரியா? இந்த மாதிரி போட்டு கம்பைல் பண்ணுறது தான் அவரோட வேலை. ரைட். அடுத்து மூன்றாவது கேள்வி, டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ ஆகிய இரண்டிலும் காணப்படும் பைரிமிடின்கள். முதல் விருப்பம் சைட்டோசின் மற்றும் தைமின், ரெண்டாவது விருப்பம் சைட்டோசின் மற்றும் சைட்டோசின், மூன்றாவது விருப்பம் குவானைன் மற்றும் சைட்டோசின், நான்காவது விருப்பம் சைட்டோசின் மற்றும் யுராசில். டி சார். 1 2 3 4 சொல்லு. 2 சார். 2. பிக்கும் டிக்கும் வித்தியாசம் தெரியல எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுத்திலும் காணப்படக்கூடிய பைரிமிடின்கள்னா சைட்டோசின். சரி, ரெண்டுத்திலும் காணப்படக்கூடிய பியூரின் கேட்டா? அடினைன் தயமின் சார். அடினைன் தயமினா? அடினைன் குவானைன்மா. டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுத்திலும் பியூரின்கள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். பிரமிடின்களில் சைட்டோசின் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும். ஆனால் வித்தியாசம் என்னதான் இருக்கும்னு சொன்னோம். என்னையா சொன்னோம்? வித்தியாசம் என்ன? அவ்வளோதான். டிஎன்ஏன்னா தைமின், ஆர்என்ஏன்னா யுராசில் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறான கூற்று? ஓகே. அடினைன் ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலம் தைமினுடன் இணைந்துள்ளது. அடினைன் 3 ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலம் தைமினுடன் இணைந்துள்ளது. அடினைன் 2 ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலம் தைமினுடன் இணைந்துள்ளது. குவானைன் 3 ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலம் சைட்டோசினுடன் இணைந்துள்ளது. எது தவறான கூற்று? தேர்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் ஆப்ஷனா? Second option sir. இது கரெக்டு தான். தேர்டு கரெக்டு தான். 2 ஹைட்ரஜன் பாண்டு தான் இருக்கும் அடினைன் தைமினுக்கும். ரெண்டாவது பாருங்க, அடினைன் 3 ஹைட்ரஜன் பிணைப்பு கொடுத்துருக்காங்க. அடினைன் தைமினுடன் என்ன தான் இருக்கும்? 2 தான். சரியா? 2 ஹைட்ரஜன் பிணைப்பு தான். அப்போ எது தவறானதுன்னா பி தான் தவறு. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஹைட்ரஜன் பிணைப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மற்றது எல்லாமே கரெக்டு தான். அடினைன் ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலம் தைமினுடன் தான் இணையும். கரெக்டா? அடினைன் எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்போடு இணையும்னா 2. குவானைன் சைட்டோசினோடு எத்தனை பிணைப்புனா
3 ஹைட்ரஜன் பாண்ட், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள படம் டிஎன்ஏவின் மரபியல் தாக்கத்தை காட்டுகிறது. இதிலிருந்து ஏ, பி மற்றும் சியின் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓகே, ஸோ டிஎன்ஏலிருந்து எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்லேருந்து புரோட்டீன் ப்ரொப்போஸ்டு பை, அதில் டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ போகிறது சி, எம்ஆர்என்ஏலேருந்து புரோட்டீன் ஆகிறது பி, ப்ரொப்போஸ்டு பைக்கு வந்து ஏ. ஓகே, இதை பார்த்து நாங்கள் ஃபில்ஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ மாரிஸ் வில்கன்ஸ், பி படியாக்கம், சி மொழியாக்கம். கேபிட்டல் ஏ வந்து ஜேம்ஸ் வாட்சன், பி படியாக்கம், சி நீட்டிப்பு. மூணாவது வந்து ஏ எர்வின் சர்காப், பி மொழியாக்கம், சி படியாக்கம், டி பிரான்சிஸ் கிரிக் மொழியாக்கம் படியாக்கம். சொல்லுங்கப்பா, எது கரெக்டாக சொல்லுங்க. ஆப்ஷன் ஃபோர்த் ஒன். அப்போ டிஎன்ஏலிருந்து எம்ஆர்என்ஏ வர்றது நம்ம என்ன சொல்கிறோம், படியாக்கம்னு சொல்கிறோமா? எஸ், ஆமாம். அப்புறம் பி இங்கே பாருங்கள், எம்ஆர்என்ஏ புரோட்டீன் உருவாக்குறது மொழியாக்கம். சரியா, பிரான்சிஸ் கிரிக் தான் இதை சொன்னவங்க. சரியா, பிரான்சிஸ் கிரிக் இது சொன்னவர். அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான பதில். ஓகே, டி தான் இதற்கு சரியான பதில். ஓகே, ஆறாவது கேள்வி, ஒரு மரபு பொருளாக செயல்படுகின்ற மூலக்கூறு குறித்த கீழ்காணும் கூற்றுகளுள் எது தவறானது? முதல் கூற்று இரட்டிப்படியின் தன்மை கொண்டிருக்க வேண்டும், கட்டமைப்பு ரீதியாகவும் வேதியியல் ரீதியாகவும் நிலையற்றதாக இருக்க வேண்டும், பரிமாண வளர்ச்சி ஏற்படும் மெதுவான மாற்றங்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும், மெண்டலின் பண்புகளின் அடிப்படையில் தன்னைத்தானே வெளிப்படுத்தக்கூடிய பண்பினை பெற்றிருக்க வேண்டும். எது தவறான கூற்று? ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி, கட்டமைப்பு ரீதியாகவும் வேதியியல் ரீதியாகவும் எப்படி இருக்கணும், நிலையானதாக இருக்கணும். சரியா, ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ நிலையற்றதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் தவறான ஒன்று, இதுதான் தவறான ஒன்று. ஓகே, ரைட். அடுத்தது ஏழாவது கேள்வி, கடல் அர்ச்சின் டிஎன்ஏவில் உள்ள இரட்டை இழையில் 17% காரங்கள் தைமினை குறிக்கின்றது. டிஎன்ஏவில் உள்ள மற்ற 3 காரங்களின் விகிதம் முறையே. ஸோ ஆப்ஷன் ஏ G34, A 24.5, T 24.5, G17, A 16.5, T 32.5, C A 17, G 33, C 33, D G85, A 50, T 24.5. எதுப்பா இதுக்கு சரியாக பொருந்தும்? ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3. ஓகே, ரைட், பார்க்கலாம். அப்போ எப்பவுமே நமக்கு தெரியும் அடினைன் இஸ் ஈக்குவல் டு தைமின் நம்ம படிச்சிருப்போம். சரியா, அடினைன் 17னா தைமினும் 17 தான். ஓகே, அப்போ இதனுடைய டோட்டல் எவ்வளோ, 34. 100ல் 34 போட்டுச்சுன்னா எவ்வளோப்பா, 66. கரெக்டா? 66/2 நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 33. 33ன்றது குவானைன் இஸ் ஈக்குவல் டு சைட்டோசின். அப்போ குவானைன் 33, சைட்டோசின் 33. ஸோ ஆன்சர் இஸ் சி. சரியா, சி தான் கரெக்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது இயல்பு மாற்றத்தை பாக்டீரியத்தின் உதவியால் கண்டறிந்தவர் யார்? மிசல்சன் மற்றும் ஸ்டால், அர்சே மற்றும் சேஸ், ஃப்ரெட்ரிக் கிரிக், ஆமாம், வாட்சன் மற்றும் கிரீக். சரியா, வாட்சன் மற்றும் கிரீக். இப்போ இதுக்கு சரியான பதில் என்னது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், ஃப்ரெட்ரிக் கிரிப்ட். நான் ஆப்ஷன் படிச்சுட்டு பிறகு ஆன்சர் சொல்லுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது 9வது கேள்வி, ஒரு டிஎன்ஏ இடையில் உள்ள நைட்ரஜன் காரங்களின் வரிசை ATCTG எனில் அதன் இணைக்கு RNAவின் இடையின் வரிசை என்ன? முதல் விருப்பம் TTAGU, இரண்டாவது விருப்பம் UAGAC, மூன்றாவது விருப்பம் AACTG, நான்காவது விருப்பம் ATCGU. சொல்லுங்க. ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 பி. கரெக்ட். ஸோ அடினைன்னா யுராசில், தைமின்னா அடினைன், சைட்டோசின்னா குவானைன், தைமின்னா அடினைன், சரியா, குவானைன்னா சைட்டோசின். ஓகேவா? அப்போ எதுதான் கரெக்டாக பொருந்தது? இதுதான் கரெக்டாக பொருந்தும். ரைட், ஓகே. அடுத்தது 10வது கேள்வி, எலக்ட்ரான் நுண்ணோக்கின் மூலம் பார்க்கும் பொழுது குரோமோசோம்களில் மணி கோர்த்த சரம் போன்ற அமைப்பு காணப்படுகிறது. முதல் விருப்பம் நியூக்ளியோடைடுகள், ரெண்டாவது விருப்பம் நியூக்ளியோசைடுகள், மூன்றாவது விருப்பம் கார இணைகள், நான்காவது விருப்பம் நியூ உடலம். எது இதற்கு சரியான பதில்? நியூ உடலம். நியூ உடலம். மற்றவங்களாம் அமைதியாயிட்டீங்க. நியூ உடலத்துக்கு இன்னொரு பேர் என்ன? நியூக்ளியோசோம். அவ்வளோதான். அப்போ நியூக்ளியோசோமுக்கு பதிலாக எப்படி கொடுத்துருக்கு? நியூ உடலம்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? ரைட். நியூ உடலம்
ஆல்டர்னேட் நேம் தான் நியூக்ளியோசோம். அப்போ அது பீட்ஸ் அண்ட் ரிங்கில் இருக்கிறது நியூக்ளியோசோம் தான் நாம் சொல்லுவோம். அடுத்து 11 நிமோகாக்கஸ் சோதனை எதை நிரூபிக்கிறது? டிஎன்ஏ ஒரு மரபுப்பொருள். ஆர்என்ஏ சில நேரங்களில் டிஎன்ஏ மற்றும் புரத உருவாதலை கட்டுப்படுத்துகிறது. பாக்டீரியாவின் இருப்பிலவாதல் முறை பால் இனப்பெருக்கம் மூலம் பாக்டீரியா உருவாவது கிடையாது. நிமோகாக்கஸில் செஞ்ச சோதனை எதை குறிக்கிறது சொல்லுங்க? Yes, sir. Answer. டிஎன்ஏ ஒரு மரபுப்பொருள். நிமோகாக்கஸ்ன்றது என்னப்பா? உண்டாக்குற அதேதான். ஓகே, ரைட். அதுதான் இன்னொரு பேர், காமனான நேம் நிமோகாக்கஸ். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்றத நிமோகாக்கஸ் நம்ம கொடுத்து கேட்டிருக்கோம். அடுத்தது ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? ஆர் பிராங்க்லின், அர்சே மற்றும் சேஸ், காரட், பீடில் மற்றும் டாட்டம். யாரு? பீடில் மற்றும் டாட்டம். சரியா? இது நீங்கள் மற்ற கிளாஸஸ்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன கான்செப்ட்? ஒரிஜின் ஒன் என்சைம் கோட்பாடு என்ன? எந்த ஆர்கனிசம்? என்ன ஆர்கனிசம் சொல்லுங்க? என்ன ஆர்கனிசம் தெரியுமா? சொல்லுங்க, என்ன ஆர்கனிசம்? என்ன ஃபங்கை? இப்படி கேட்குறேன், நான் கூட சொன்னேன். என்ன ஃபங்கை? ஈஸ்டா? ஐயோ இல்லைப்பா. நிறைய மரபியல் ஆராய்ச்சி இந்த பஞ்சையில் செஞ்சாங்க, இந்த பூஞ்சையில் செஞ்சாங்க. ஸ்டெஃபைலோகாக்கஸ் அவ்வளோதான்ப்பா. நியூரோஸ்போரா க்ரஸ்ஸா, நியூரோஸ்போரா க்ரஸ்ஸா அப்படின்ற ஃபங்கை தான் அதிகமான மரபியல் ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு பூஞ்சை. சரியா? அதில் தான் பீடில் அண்ட் டாட்டம் செஞ்சு ஒன் ஜீன் ஒன் என்சைம் கோட்பாட்டை கொடுத்தாங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது 13வது கேள்வி, விலங்கு செல்களில் புரத சேர்க்கை எப்போது நடைபெறுகிறது? முதல் விருப்பம், சைட்டோபிளாசத்தை போலவே மைட்டோகாண்ட்ரியாவிலும் ரைபோசோம் காணப்படும் போது. சைட்டோசாலில் ரைபோசோம்கள் காணப்படும் போது மட்டும். எண்டோபிளாச வலைப்பின்னலிலும் உட்கருவை சுற்றியுள்ள உரையிலும் ரைபோசோம்கள் ஒட்டியிருக்கும் போது. சைட்டோபிளாசத்தை போலவே நியூக்ளியோலஸிலும் ரைபோசோம்கள் காணப்படும் பொழுது. சொல்லுப்பா, விலங்கு செல்ல புரத சேர்க்கை எப்போது நடக்கும்? சைட்டோபிளாசத்துல ரைபோசோம் இருக்கும்போது. மற்றலாம் அமைதியாயிட்டீங்க. ஏன் மற்றதில் ஏன் வரமாட்டுது சொல்லுங்க? சைட்டோபிளாசம்ல புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகும் சார். சைட்டோபிளாசத்தில் தான். விலங்கு செல் ஏன்னா யூகேரியாட்டுப்பா. சரியா? இப்போ யூகேரியாட்டுகளில் புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து என்னது, எங்கே தான் நடக்கும்? சைட்டோபிளாசம். இதே ப்ரோகாரியாட்டில் எடுத்துக்கிட்டா நியூக்ளியஸ்குள்ளயா? ரெண்டுத்துலையுமே அதே தான்ப்பா. ஆனால் ப்ரோகாரியாட்டில் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே சைட்டோபிளாசம். ஆனால் யூகேரியாட்டில் டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் சைட்டோபிளாசம். வித்தியாசம் புரியுதா? புரிஞ்சிச்சா புரியலையா? புரியுது சார். ஆமாம், அவ்வளோதான், சிம்பிள் தான். ரைட். அடுத்து 14வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது டிஎன்ஏ உருவாக்கத்தில் ஆர்என்ஏவை வார்ப்புருவாக பயன்படுத்துகிறது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், ஆர்என்ஏ பாலிமரேஸை சார்ந்திருக்கும் டிஎன்ஏ பாலிமரேஸ், ஆர்என்ஏ பாலிமரேஸ். சொல்லுங்க. டிஎன்ஏ உருவாக்கத்தில் ஆர்என்ஏவை வார்ப்புருவாக பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்மா. ஸோ இப்போ தானே நம்ம சொன்னோம், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் ஆர்என்ஏ தான் வார்ப்புருவாக இருக்கும், அதிலிருந்து டிஎன்ஏ உருவாக்கப்படும். சரியா? தலைகீழாக நடக்கும்னு நம்ம படிச்சிருப்போம். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஹெச்ஐவிக்கு எக்ஸாம்பிளாக இதை கூட சொல்லியிருப்போம். ரைட். அடுத்தது, நியூக்ளியோசோமின் மையம் எதனால் ஆனது? H1 H2A H2B H3 H2A H2B H4 H1 H2A H2B H3 H4 H1 H2A H2B H3 H4. Sir, D, sir. Answer D. ஓகே. H2A 2, H2B 2, H3 2, H4 2 இருக்கும். சரியா? ஓகே, மையம் அப்படி தான் இருக்கும். மொத்தம் 8 இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. அடுத்தது, ஒற்றைமுடைய தன்மை கொண்ட மனித டிஎன்ஏ உள்ள காரணி எண்ணிக்கை எவ்வளவு? முதல் விருப்பம் 4.3 × 10⁻⁶,
3.3 இன்ட்டு 10^9, 4.6 இன்ட்டு 10^6, 3.3 இன்ட்டு 10^6. சொல்லுங்க. B sir answer. ஆப்ஷன் பி 3.3 இன்ட்டு 10^9 பேஸ் பேர். ரைட்டா? அடுத்து 17வது கேள்வி. நியூக்ளியோசைடில் நைட்ரஜன் காரத்துடன் பென்டோஸ் சர்க்கரை எந்த பிணைப்பின் மூலம் பிணைக்கப்பட்டுள்ளது? பாஸ்பரஸ் பிணைப்பு, கிளைகோசைடிக் பிணைப்பு, பெப்டைட் பிணைப்பு, அயனி பிணைப்பு. Option A sir. ஆப்ஷன் ஏவா? சார் பி சார். என்ன கன்ஃபியூஸ் ஆவறீங்க? கிளைகோசைடிக் பிணைப்பு. பாஸ்பரஸ் பிணைப்பு எங்க இருக்கும்? சர்க்கரைக்கும் பாஸ்பரஸ் இடையில சர்க்கரைக்கும் பாஸ்பரஸ்க்கும் இடையில. பெப்டைட் பாண்ட் எங்க இருக்கும்? அமினோ அமிலங்கள்ல அமினோ அமிலங்கள் இணையக்கூடிய இடத்துல. அயனி பிணைப்பு எங்க படிச்சுக்கிறீங்க? கெமிஸ்ட்ரி சொல்லுங்கப்பா. எனக்கு தெரியாதப்பா. அயனிக் பாண்ட்லாம் எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். Saltல இருக்கும் சார். அப்படியாப்பா? ரைட், உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அதனால் நான் அதை விட்டுடுறேன். சும்மா ஜென்ரலாக அது அயானிக் பாண்டு அப்படின்னு சொல்லிக்கிறோம். ரைட். அடுத்தது 18வது கேள்வி. டிஎன்ஏ என்பது ஒரு அமிலத்தன்மை கொண்ட பொருள் என்றும் இது நியூக்ளியஸில் அமைந்துள்ளது என்றும் இதற்கு நியூக்ளியன் எனவும் 1869ஆம் ஆண்டு பெயரிட்டவர் யார்? ஜேம்ஸ் வாட்சன், பிரான்சிஸ் கிரிக், ஃப்ரெட்ரிக் மெய்சர், பிராங்க்லின். Third option sir. ஃப்ரெட்ரிக் மெய்சர். சரியா? ஃப்ரெட்ரிக் மெய்சர் தான் நியூக்ளின்னு அப்படி பேர் வச்சார். நியூக்ளியஸ்ன்னு சொல்லலை, நியூக்ளின்னு ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் தான் நியூக்ளியஸ்னு பேர் வச்சாங்க. உட்கரு அப்படின்னு சொன்னவர் யாருப்பா? கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் சொல்லுவீங்க. யாரு? ராபர்ட் பிரவுன். ரைட், ஓகே. அடுத்து கீ கான்வெர்ட்டருள் எர்வின் சர்கார் சொல்லாத அவருடைய கருத்துரு எது? அடினைனின் அளவு எப்போதும் தைமினுக்கு சமமாக இருக்கும். குவானினின் அளவு எப்போதும் சைட்டோசினுக்கு சமமாக இருக்கும். பியூரின் அளவு எப்போதும் பிரிடனுக்கு சமமாக இருக்கும். அடினின் அளவு எப்போதும் குவானினுக்கு சமமாக இருக்கும். எது சொல்லாதது? ஆப்ஷன் டி. அடினின் அளவு எப்போதும் குவானினுக்குலாம் சமமாக இருக்காது. அடினின் எப்போதும் எதுக்கு தான் சமமாக இருக்கும்? தைமினுக்கு மட்டும்தான் சமமாக இருக்கும். ஓகே, ரைட். அடுத்து 20வது கேள்வி. 2 காரணிகளுக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? 0.34 × 10⁻⁻9 மீட்டர், 3.4 ஆம்ஸ்ட்ராங், 0.34 நானோமீட்டர். இவை அனைத்தும் தான். சரியா? இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்ட். மூணுமே கரெக்டு தான். அப்போ ஆல் ஆஃப் த அபோவ். இது எதுக்காக இந்த கேள்வி கொடுத்துருக்குன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். அவருடைய ரைட். அடுத்தது 21வது கேள்வி. ஈகோலை போன்ற புரோகேரியாட்டுகளில் டிஎன்ஏவானது புரோட்டீனுடன் சேர்ந்து நியூக்ளியாய்டு என்ற பகுதியை தோற்றுவிக்கின்றன. இதில் டிஎன்ஏ மற்றும் புரோட்டீன் முறையை டேஷ் மற்றும் டேஷ் மின்னூட்டம் உடையது. எதிர்மின்னூட்டம், நேர்மின்னூட்டம், நேர்மின்னூட்டம், எதிர்மின்னூட்டம், 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 நேர்மின்னூட்டம், நேர்மின்னூட்டம். சொல்லுங்க பார்க்கலாம். டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, புரோட்டீன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். சரியா? ரைட், ஓகே. 22. ஒரு நியூக்ளியோசோமில் உள்ள டிஎன்ஏ சுருளில் உள்ள கார இணைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 160 பேஸ் பேர், 70 பேஸ் பேர், 140 பேஸ் பேர், 200 பேஸ் பேர். 200 பேஸ் பேர். ஆமாம், டி தான் ஆன்சர். 200 பேஸ் பேர் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 200 பேஸ் பேர் இருக்கும். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது முதன்முறையில் எந்த வருடம் டிஎன்ஏ தான், சரியா, என்னது, டிஎன்ஏ தான் மரபு பொருளாக விளங்குகிறது என்பது நிரூபமானது? 1928, 1926, 1933, 1952. 1926 சார். 1926. யாருப்பா? சார் 1952 சார். 1952வா? எப்படி 1952ன்ற? சார் ஆப்ஷன் சி சார். சரியா போச்சு போங்க. ஆப்ஷன் பி தாம்மா கரெக்டு. நான் என்ன கேட்டேன்னா 1926ல் அப்படி நிரூபித்தவர் யாருன்னு கேட்டேன். தான் சார் ஹர்ஷேஸ் நிரூபிச்சாங்க. ஹர்ஷேஸ் நிரூபணமானது அப்போதானா? 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. அப்படியே நான் ஏன் தப்பாக கொடுத்தனா? வெயிட். சரிப்பா, இதுக்கு ஆப்ஷன் வந்து
1952 சரியா? 1952 நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். 1952 தான் கரெக்ட் சரியா? ஃபஸ்ட்டு நிரூபிக்கப்பட்டது 1952. அப்போ 1926ன்றது எப்போ என்னது எதுக்காக அது? ஃபிரெடரிக் மெய்சர் வந்து நியூக்ளியஸ் சொல்லிருப்பாங்களே. மரபு பொருளுக்கான தேடல் வந்து 1926 வந்து மாலிகுலார் அளவில் போய் விழுந்தது. அது 1926 அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது 24வது கேள்வி. அவரி, மேக்லியாட் மற்றும் மெக்கார்டி இவர்களின் ஆய்வின்படி பாக்டீரியா இயல்பு மாற்ற சோதனை மரபொருளாக நிரூபணமானது எது? RNA, புரதம், நியூக்ளியா, DNA? சொல்லுங்க, ஈஸி தானே? டிஎன்ஏ சார். DNA தான். ரைட். புகையிலை, பல்வன வைரஸ் மற்றும் கியூபி பாக்டீரியோபேஜ் போன்றவற்றில் உள்ள மரபு பொருள் எது? என்ன மரபு பொருள் இருக்கு அங்க? ஆர்என்ஏ சார். பாக்டீரியோபேஜ்னு வந்தாவே நம்ம என்ன சொல்லலாம்? RNA மரபு பொருளாக செயல்படுகிறதுன்னு சொல்லலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? சார் பாக்டீரியா பேஜும் கியூபி பாக்டீரியா பேஜும் வேற வேற இல்ல, அது வெரைட்டி வேற. அப்போ பாக்டீரியா பேஜுக்கு டிஎன்ஏன்னு படிச்சோம்ல சார், பயாலஜிக்கல் கிளாஸ். பாக்டீரியா பேஜுக்குள்ள, அதாவது இது வந்து வேற பாக்டீரியா பேஜ் இல்ல. அதாவது பாக்டீரியா பேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து என்னதான்? பாக்டீரியாவை கில் பண்ணுறது தான். சரியா? பாக்டீரியாவை கில் பண்ணுறது தான். அதுக்குள்ள என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம இது டைரக்ட் NCERT கொஸ்டின் தான். சரியா? டைரெக்டாக இருக்கக்கூடிய NCERT கொஸ்டின் தான். சொல்லுங்கள். டிஎன்ஏவும் இருக்கலாம், RNAவும் இருக்கலாம். ஆனால் கியூபி பாக்டீரியா பேஜை பொறுத்த மட்டும் எது தான் இருக்குது? RNA தான் மரபு பொருளாக இருக்கும். சரிங்களா? சார் சொல்லுமா. நியூ உடலம்னு ஒரு ஆன்சர் வந்துச்சு இல்லைங்க சார்? ஆமாம். அந்த கொஸ்டின் மட்டும் திருப்பி சொல்லுங்க சார். நியூ பாடின்னு சொல்லியிருப்பாருமா, அவ்வளோதாம்மா சார். அந்த கொஸ்டினா எத்தனாவது கொஸ்டின்? பொதுவாக பாக்டீரியா பேஜை பொறுத்த மட்டும் ரெண்டுமே இருக்கலாம். சரியா? கியூபியை பொறுத்த வரைக்கும் RNA. எத்தனாவது கொஸ்டின்பா? நியூ உடலம், நியூ பாடி. சரி, ஒரு நிமிஷம், நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு வரேன்.